குட் மார்னிங். நீங்கள் நன்றாக இருப்பதற்கு உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் சூழ்நிலைமைகளை நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதத்திலே ரூத் என்ற ஒரு பெண்மணியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பெண் ஒரு விதவை. நான் விதவை என்று நொந்து கொண்டு குறைவுபட்டு கொண்டு அந்த அம்மா வாழவே இல்லை. ராகாப் என்ற ஒரு பெண்மணியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ராகாப் என்ற அந்த பெண்மணி வேசியாக இருந்தாள் என்று. ஒருபொழுதும் இப்படிப்பட்ட வேசித்தனம் செய்துவிட்டேனே என்று அந்த அம்மா தன்னை பற்றி நொந்து கொள்ளவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. சகேயு என்பதை பற்றி வேதம் சொல்லுகிறது, மிகவும் குள்ளமாயிருந்தார். ஆகவே நான் ரொம்ப குள்ளமாக இருக்கிறேன் என்று நொந்து கொள்ளவும் இல்லை, பேசிக்கொள்ளவும் இல்லை. நீங்கள் ஏழையாக இருக்கலாம், பணக்காரர்களாக இருக்கலாம், படித்தவர்களாக இருக்கலாம், படிக்காதவர்களாக இருக்கலாம், கருத்த மேனியாக இருக்கலாம், வெள்ளை மேனியாக இருக்கலாம், அழகு இருக்கலாம், அழகு இல்லாமல் இருக்கலாம், பொருளாதாரம் இருக்கலாம், பொருளாதாரம் இல்லாத ஏழையாக இருக்கலாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதை எண்ணி பார்க்காதபடி உங்கள் தேவனை மட்டும் நோக்கி பாருங்கள். அப்படி பார்க்கும் பொழுது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் மகனே மகளே என்று சொல்லுவார். நானே உன் தேவையும் எல்லாமாக இருக்கிறேன் என்று சொல்லுவார். நான் என் தேவைகளை குறித்து இனி போராடி கொண்டிருக்க தேவையில்லை என்று முடிவெடுங்கள். தேவனே உங்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து பெருக பண்ணுவார் என்பதை மட்டும் அறியுங்க. ஆகவே உங்க சூழ்நிலை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க சூழ்நிலைக்கு பின்னால் தேவன் வேலை செய்கிறார். நீங்கள் போராடி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நிச்சயம் இந்த நாளில் உயர்த்துவார். God bless you.